சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நூற்றுக்கு அதிபதியின் சாட்சி. மார்க் 15:39 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி இவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். நூற்றுக்கு அதிபதினா ஒரு ரோமன் அஃபிஷியல் பாருங்க. இவன் செஞ்சுரியன். இவனுக்கு கீழே 100 ரோம போர் செய்வர்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆர்மி கமாண்டர். இவன் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படுவதை கண்காணிக்கும்படி, அதை மேற்பார்வை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரி தான் அந்த நூற்றுக்கு அதிபதி. இவன் சொல்லும் வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவனுக்கு பழைய ஏற்பாடு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, யூதர்களுடைய முறைமை தெரியாது, இவர் தான் மேசியாங்கிறது தெரியாது, இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது பாருங்க. ஆனால் இவன் சொல்றது மட்டும் கவனிங்க. மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை குறித்து சொல்றான். இயேசு பாருங்க, கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஆவியை பிதாவுக்கு ஒப்படைத்து மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் சிலுவையில் மரிக்கிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. பூமி அதிர்ச்சி உண்டாகுது. பூமி எங்கும் 3 மணி நேரம் இருள் உண்டாகுது. கண்மலைகள்லாம் பிளக்குது. கல்லறைகள் திறக்கப்படுகிறது. அநேக பரிசுத்தவன்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க அப்படின்லாம் போட்டுருக்காரு பைபிளில். இவ்வளவு நடக்குது. இவன் ரோம போர்ச்சவன் பாருங்க. இவன் செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி. இவன் நிறைய எக்ஸிக்யூஷன் இதே மாதிரி பார்த்துருக்கான். சிலுவையில் நிறைய பேர் அடிச்சிருக்கிறான். நிறைய பேருக்கு இந்த மரண தண்டனையை கரெக்டாக செய்கிறது தான் அவனுடைய வேலை. எல்லாமே இவன் நிறைய பேருக்கு கண்காணிச்சிருக்கான் பாருங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நடந்ததே கிடையாது. எல்லாருமே மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ரொம்ப பயத்தோட ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அச்சப்படுவாங்க, ரொம்ப வினோதமாக நடந்து கொள்வாங்க. ஆனால் இயேசு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கு. தேவாலயத்துடைய திரைச்சீலை கிழியுது, பூமி எதிருது, இதெல்லாம் யோசிக்கும் போது அவனுக்கு ஒன்னே ஒன்று தோணுது. இவர் இப்படிப்பட்ட நபராக இருக்கணும்னா இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறான் பாருங்க. இது அவனுடைய சாட்சி. சுவிசேஷத்திலே இயேசுடைய தெய்வத்துவத்தை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை கொஞ்சம் பேர் தான் அறிந்து கொண்டாங்க பாருங்க. பேதுரு, யோவான் போன்றவர்கள்லாம் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுடைய சீஷர்களே நிறைய பேர் அவர் உயிர்த்தெழுவதற்கு பிறகுதான் விசுவாசிக்கிறாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதே நம்பலை. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை. இயேசுவோட டச்சிங் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இவனோட வேலையே சிலுவையில் அடிக்கிறது. அடிக்கும்போது இயேசு அங்கே மரிக்கிறத பார்க்குறான். பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் நடக்குது. இவனுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன வெளிப்பாடு? இவர் தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாடு. மத்தேயு 16:17 இயேசு இப்படி சொல்றாரு பாருங்க. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு தேவனுடைய குமாரன்ங்கிறது யார் வெளிப்படுத்துறது? எந்த மனுஷனுமே வெளிப்படுத்த முடியாது. எந்த மனுஷனுமே யாருக்கும் வெளிப்படுத்த முடியாது பாருங்க. இது யாருடைய வெளிப்பாட்டின் அறிவு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தும் போதுதான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இயேசுவை பின்பற்றுறவன் கிடையாது, இயேசு யார் என்பது தெரியாது, அவருடைய போதனைகள் என்னென்ன அப்படிங்கிறதுனா எதுவுமே தெரியாது, எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று அவனுக்கு அறிந்து கொண்டான். அவருடைய மரிக்கும் போது, கல்வாரி சிலுவையில் அவன் இயேசு மரித்த விதத்தை பார்க்கும்போதே அவன் சொல்றான், இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன். நாமளும் இதை கேட்டுட்டு இருக்கிற நாமக்கும் இயேசுவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் சாதாரண மனுஷனா இல்லை தேவனுடைய குமாரனா?
அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த 100க்கு அதிபதி சாட்சி சொல்றான் பாருங்க. இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாம் ஜெபி. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 100க்கு அதிபதி கர்த்தாவே, நீர் ஆண்டவர் உண்மை வெளிப்படுத்தினீர் கர்த்தாவே. நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினீர். மாம்சமும் இரத்தமும் இதை அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார். சிலுவை காட்சியை பார்க்கும்போது அந்த காரியங்கள்லாம் நடக்குது. தேவாலயத்தினுடைய திரைச்சலை கிழியுது, பூமி அதிர்கிறது, பூமி எங்கும் இருள் உண்டாகுது, கண்மலைகள் திறக்கிறது, கல்லறைகள் திறக்கப்படுகிறது. இதனால் அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதா நீரே ஆண்டவரை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய குமாரன் இயேசு என்பதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பல மாற்றங்களை நீர் ஏற்படுத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.